இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆச்சு? உன் உடம்புல எப்படி நெருப்பு பிடிச்சது? கிளி கூட்டுல போத்திருந்த டவல் மேலதான் பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வைக்கலான்னு போனேன். டவல் தீ பிடிக்காம இங்க சட்டை தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். கிளி நெருப்புல எரிச்சு சாவும்னு பார்த்தா நான் இந்நேரம் நெருப்புல எரிச்சு செத்துருப்பேன் போல இருக்குது சிஸ்டர். யார கேட்டு நீங்க கிளி கொண்டுக்கு நெருப்பு வைக்க போனீங்க? எனக்கு அந்த கிளி உயிரோட வேணும். சிஸ்டர் பாருங்க, உனக்கு எத்தனையோ தடவை சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு. நீ இன்னும் அந்த கிளிய சாகடிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் நாங்க ட்ரை பண்ணோம். சூர்யா செத்தாதான் இந்த மொத்த சொத்தும் என் பேருக்கு வரும். அப்பதான் நான் இந்த வீட்டுக்கே ராணி ஆக முடியும். அதுக்கான சான்ஸ நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் தான் உங்களுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வைரத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு அந்த சூர்யாவோட உயிர் வேணும். இன்னைக்குள்ள நான் சூர்யா உயிரை எடுத்துடுறேன். அத முதல்ல நீ செய்ய. நீ செஞ்சா நான் ஏன் கொளுத்திக்கிட்டு தெரிய போறேன்? யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னால என் வம்சாவழியில வந்த முன்னோர் தான் மாமன்னர் மார்த்தாண்டர் கட்டளை கிடங்க மீனாட்சி அம்மனுக்கு வைர மூக்குத்தி செஞ்சு கொடுத்தாங்க. மாமன்னரும் மகாராணியும் நந்தினியால கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் அந்த மூக்குத்தி தான்னு அப்படின்னு இந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு பாவம் ஓரிடம் பழி ஓரிடம்னு சொல்ற மாதிரி நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் மூல காரணம் அந்த மூக்குத்தி. அது செஞ்சு கொடுத்தது எங்க வம்சம்னு பழிய எங்க வம்சத்து மேல போட்டுட்டாங்கம்மா. அந்த காலத்திலேயே எங்க முன்னோர்களை இந்த ஊர்க்காரங்க ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்கம்மா. பல தலைமுறையா நாங்க ஊருக்குள்ள போகாம ஊரை விட்டு இப்படி ஒதுக்குப்புறமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி சொல்றதை விட செத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுதான் சரியா இருக்குமா? அம்மா அம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. உங்க மகன் சொல்றேன். நம்ம ஒரு மீனாட்சி அம்மன் மாதிரி அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்த கோலமலை அம்மன் அணிஞ்சிருந்த மூக்குத்தி அம்மனை விட்டு போனதுமே அம்மனோட பொலிவும் போயிடுச்சு, அம்மனோட சக்தியும் போயிடுச்சுமா. அந்த பாவமோ இல்ல சாபமோ எங்க வம்சத்து மேல விழுந்துருச்சுப்பா. அதனாலதான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துல ஆண் வாரிசு நிலைக்கிறதே இல்ல. 25 வயசுலயே ஆயுள் முடிஞ்சிரும். அதனாலதான் அம்மா ஆண் குழந்தை பிறந்தா 18-20 வயசுல கல்யாணம் முடிச்சு அடுத்த வாரிசு உருவாக்கிடுவோம். ஏதாவது வழி இருக்கும்மா. அதனால எந்த ஒரு பாவத்துக்கும் சாபத்துக்கும் விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பலன் கிடைக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன். மூக்குத்தியால தான் உங்களுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்கல்ல? ஆமா, அம்மா உண்மையை தானே சொன்னாங்க. ஆமா, அம்மா நடந்ததுதான் சொல்றாங்க. இப்போ முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரத்தால அறுக்கிற மாதிரி மூக்குத்தியால ஏற்பட்ட பிரச்சனைய மூக்குத்தியால தான் சரி பண்ண முடியும். பத்மாமா, மீனாட்சி அம்மனோட மூக்குத்தியை கொண்டு போய்
அம்மனுக்கு அணி வச்சுட்டா கண்டிப்பா அம்மன் பழையபடி சக்தி உள்ளவளா மாறிடுவா. உங்க குடும்பத்தோட சாபமும் போயிடும். உங்க மகனோட உயிரையும் காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம என் கணவரோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. இது மூலமா என் கணவர் உயிரையும் காப்பாத்த முடியும். அதுக்கு நீங்க தாமா உதவி பண்ணணும். கண்டிப்பா நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு வந்து அம்மனுக்கு சாத்துவேன். இத பாருமா, நீ பேசுனது ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கு. ஆனா அந்த நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை மீட்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. அம்மா, நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். அம்மன் துணையோட கண்டிப்பா நான் அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு கொண்டு வருவேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த மூக்குத்தியை மீட்கிறதுக்காக வந்து உயிரை விட்டிருக்காங்கம்மா. மருந்துக்கு கூட யாரும் மிஞ்சினதே இல்ல. அம்மா, நடந்ததெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு உதவி மட்டும் பண்ணுங்க. புதையல பூதம் காக்குற மாதிரி நந்தினியோட ஆவி அந்த மூக்குத்திய பாதுகாத்துக்கிட்டு இருக்குமா. கண்டிப்பா அவ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த வைர மூக்குத்தி மேல ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் பலியா இருக்காங்கம்மா. இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எங்க விதி என்னமோ அதன்படி ஆகட்டும். நீ அநியாயமா உன் உயிரை விட்டுறாதம்மா. ஊருக்கே திரும்பி போயிடு. சொன்னா கேளு. இல்லம்மா, இல்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா நான் நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை மீட்டு அம்மனுக்கு சாத்துவேன். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு அதுக்கான வழியை சொல்லுங்க. அம்மா, யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். ஓ மூலமாவது என் குடும்பத்து மேல இருக்கிற சாபம் தீருதான்னு பாக்கலாமா. என் பையனோட உயிர் ஒன்னால காக்கப்படணும்னு விதி இருந்தா அது நடக்கட்டும். விதி இருக்கான்னு பாக்கலாமா. இந்த ஓலைச்சுவடியில தான் மூக்குத்தியை எடுக்க போற வழி இருக்கு. அம்மா, இந்த சுவடெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது. வழியை எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அப்ப ஒண்ணு பண்ணலாமா, இந்த சுவடி படிக்கிற சித்தர் ஒருத்தர் இருக்காரு. நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். அவர் உனக்கு படிச்சு வழி சொல்லிடுவாரு. அப்ப என்ன உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. சரி வாமா. வா